சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த விஜய் பேசுறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. 68 மணி நேரம் கழிச்சு பேசுறாரு. ஒரு வருத்தம் தெரிவிக்கல, மன்னிப்பு கேட்கல. இந்த களத்துல மக்களை சந்திக்க முடியலையே என்ற அந்த வேதனை இல்லை. கொஞ்சம் கூட கூச்சு நாச்சு இல்லாம இப்படி இத்தனை பேரை பலி எடுத்துட்டு இப்படி மீண்டும் வன்முறையை தூண்டும் விதமாக சிஎம் சார், என் தொண்டர்களை விட்டுருங்க, கைது பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன எது செய்யணும்னாலும் என்ன செய்யுங்க என்று சொல்லி மீண்டும் வன்முறையை தூண்டும் விதமாக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. நியாயத்தை நடுநிலையாளராக இருந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்துகிட்டு இப்படி கொஞ்சம் கூட நியாயமற்ற அறமற்ற விதமாக பேசிட்டு இருக்காரு என்று சொல்லி மூத்த பத்திரிகையாளர்கள் ஆர் ராதாகிருஷ்ணன், கோடீஸ்வரன், மணி, பிரியன், SP லட்சுமணன் போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நடுநிலையாளர்களும் திமுக கூட்டணியில இருக்கிறவங்க கூட திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னே வச்சுக்குவோம். அவங்களும் இந்த ஆதங்கத்தை நீங்க மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி இனிமேல் நடக்க கூடாது என்று சொல்லி திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளை சேர்ந்த அண்ணன் திருமாவளவன் இந்த கூட்ட நெரிசல் எப்படி வந்தது என்ன என்ற அந்த விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தா பிஜேபியை சேர்ந்த தமிழிசை, அண்ணாமலை, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஒரு எம்பிக்கள் குழு ஒண்ணு அமைச்சு அவங்க மக்கள்கிட்ட கள நிலவரத்தை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் பிஜேபி சார்பாக பேசக்கூடிய அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஒரே குரலாக திமுக அரசு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, காவல்துறை இதை சரியா கவனிக்கல, அவங்க உரிய பாதுகாப்பு கொடுக்கல என்று சொல்லி இந்த நிகழ்வு நடந்ததுல இருந்து அவங்க குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் பேசுறதுக்கும் இந்த பிஜேபி காரங்க பேசுறதுக்கும் தொடர்பு படுத்தி பாருங்க, இணைச்சு பாருங்க. ஏன் விஜய் அப்படி பேசுகிறார் என்று நல்லா புரியும். இரண்டாவது, நேற்று குருமூர்த்தியை போய் சந்திச்சதாக முதல்ல தகவல் வந்தது, மீடியாவெல்லாம் வந்தது. அடுத்து குருமூர்த்தி மறுபறிக்கை விடுறாரு. எப்போதுமே குருமூர்த்திய சந்திச்சேன்னு முதல்ல எடுத்தோன்னே யாருமே சொல்றதில்ல. அதற்கு பிறகுதான் கொஞ்ச நாள் கழிச்சு ஆமா நான் தான் இவங்களுக்கு இந்த ஆலோசனையை வழங்கினேன் என்று ஓபிஎஸ்க்கு குருமூர்த்தி சொன்னதாக குருமூர்த்தியும் ஒத்துக்கிட்டாரு, ஓபிஎஸும் ஒத்துக்கிட்டாரு. அதே போலதான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க போறேன்ட்டு முதல்ல சொல்லல, டெல்லியில இருக்கிற அதிமுக அலுவலகம் கட்டிட்டு இருக்காங்க, அதை பார்க்க போறேன்னு சொன்னாரு. பிறகு 4 கார் மாறி போனதை நம்ம பார்த்தோம். இப்போ செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்க்க போறேன்னு சொல்லாம ஹரித்வாருக்கு ராமபாலரை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஹரித்வார்ல சிவன் கோயில் தான், சிவன் தான் இருக்கிறாரு. அந்த வித்தியாசம் கூட தெரியாம போய் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க எப்பயுமே நேரடியாக ஒரு பதில சொல்றதே கிடையாது, சுத்தி வளைச்சுதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நேத்து விஜய் குருமூர்த்தியை சந்திச்சுட்டு அதை இல்லைன்ட்டு குருமூர்த்தி மறுத்துட்டாரு. ஆனாலும் அதுதான் உண்மை. இவங்க என்னதான் மறைச்சாலும் இந்த ஊடகவியாளர்கள் அவங்கள மோப்பம் பிடிச்சிருவாங்க. அவங்க நம்ம கிட்ட முக்கியமான நெருங்கிய நண்பர்கள்ட்ட சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஆதாரபூர்வமான தகவல் தான் இது. இப்ப நேத்து குருமூர்த்தியை சந்திச்சுட்டு இன்னைக்கு சிஎம்க்கு சவால் விடுறாரு, முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தொண்டர்கள்ல இதை கைது பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. தொண்டர்கள்லாம் சோசியல் மீடியாவுல வதந்திகளை பரப்பிக்கிட்டு ஆதாரமற்ற வன்முறையை தூண்டும் விதமாக பேசிட்டு இருக்காங்க. இத அவரால் யாரும் வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்லி அவரால் கண்டிக்க முடியல. இதுவே சிஎம் இந்த பிரச்சனைய எப்படி அணுகுனாருன்னு பாருங்க. நேத்து அவர் ஒரு வீடியோ விட்டாரு, அந்த வீடியோவும் காட்டுறேன் பாருங்க. சோசியல் மீடியால சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க.
பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னு? அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் தன்னுடைய தொண்டர்களோ பொதுமக்களோ இறப்பதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால இத பத்தி யாரும் வதந்தியை பரப்பாம எல்லோரும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களா இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் தமிழர்கள், நம் உறவுகள் என்று சொல்லி எவ்வளவு பெருந்தன்மையா அவரு நேத்து அந்த வீடியோவை போட்டிருக்க. அந்த தலைவருக்கும் இன்னைக்கு இந்த நடிகன் பேசுனதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இப்போ பிஜேபி காரங்க எல்லாரும் இது அரசாங்கம் செஞ்ச சதி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்படியெல்லாம் இல்ல, இது கூட்ட நெரிசல்ல ஏற்பட்டது என்று சொல்லி, ஏன் திமுக காரங்களே சதி இல்ல, இது கூட்ட நெரிசல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக காரங்களும் சரி, திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவங்களும் சரி, சதி இல்லை என்று தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல நான் திமுக பக்கம் நிக்க போறது இல்ல. ஏன்னா பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் அவங்க சொல்றது தான் உண்மை. ஆமா, இது சதி பண்ணனதுனாலதான் இவ்வளவு பெரிய 41 மக்கள் 41 பேர் இறந்திருக்கிறாங்க, சதியால தான் இறந்திருக்கிறாங்க என்று நானும் பிஜேபி காரங்களோட விஜய் பக்கம் நின்று தான் இந்த இதை நான் அணுக போறேன். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பிஜேபி காரங்க விஜய் எல்லாம் ஒரே குரலா ஒழிக்கிறாங்க இல்லையா, இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது முதல்ல நடந்த மாநாட்டிலையும் சரி, விக்கிரவாண்டி மாநாட்டுல அப்போதும் விஜய் காலதாமதமா வந்தாரு. பாயிண்ட் 1. இன்னொன்னு, அவருக்கு மட்டும் ஸ்டேஜுக்கு மட்டும் ஏசி வசதியோட சேர்ந்து அந்த மேல்தளம் மூடாக்கு போட்டுக்கிட்டாரு. ரசிகர்களுக்கு ஓபன் ஸ்டேஜ், ஓபன் பந்தல்ல தான் அவங்கள உட்கார வச்சாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில்ல வாட வச்சாங்க. அப்போதே நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அதுல ஒரு 5 பேர் இறந்துட்டாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். உண்மையிலேயே விஜய் இந்த இறப்பு நடக்கக்கூடாது, இந்த யாரும் மயக்கம் போட்டு விழக்கூடாது, மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே அவர் பாடம் கற்பித்து தன்னை திருத்திக்கிட்டு இருப்பாரு. அடுத்த மாநாட்டுல, மதுரை மாநாட்டுல தன் தொண்டர்களுக்கு மேற்கூரை போட்டு கொடுத்திருப்பாரு. அவங்களுக்கு பாதுகாப்பான குடிநீர், உணவு வசதி எல்லாம் ஏற்படுத்தி. ஆனால் அவர் தொடர்ந்து விக்கிரவாண்டி மாநாடு, தொடர்ந்து மதுரை மாநாடு, அவர் அடுத்து வந்த ஒரு போராட்டம், அஜித்குமார் லாக்அப் டெத் குறித்து போராட்டம் 3 நிமிஷம் பேசினாரு இல்ல, அதுல எல்லாத்திலயுமே அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பு 5 மாவட்டங்கள்ல போய் சந்திச்சிருக்கிறாரு. இது எல்லாத்திலுமே காலதாமதமாக வந்தாரு. 1. 2வது, தண்ணி வசதி இல்ல, குடி தண்ணீர் கொடுக்கல. எல்லா இடத்துலயுமே வெயில், நல்ல உச்ச வெயில்ல மக்கள் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து எல்லா இடத்துலயுமே மயங்கி விழுந்திருக்கிறாங்க. அப்போ இது என்னன்னாக்க, இது எதனால இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னா, விஜய்க்கு வர இந்த மக்கள் கூட்டத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பயன்படுத்தி ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டா இது திமுக அரசு மேல பழிய போடலாம் என்று சொல்லி தனக்கு சாதகமா பயன்படுத்தி திட்டமிட்டு தொடர்ந்து விஜய் இதை செஞ்சிட்டு வந்திருக்காரு. அப்படி செஞ்சிட்டு வந்ததன் விளைவு தான் நாமக்கல் கூட்டத்துல, அங்க மக்கள் சந்திப்புல அங்க 45 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுல 4 பேர் ஐசியூல இருக்காங்க. அவரு அந்த நிகழ்வை கணக்குல வச்சாவது அவர் இங்க கரூருக்கு நேரத்தில் வந்திருக்கு. அப்போ அவர் விரும்புறாரு, மயக்கம் போட்டு விழுவிட்டு அவர் விரும்புறாருங்கிறத விட பிஜேபி விரும்புது. ஏன்னா பிஜேபிக்கு தான் பிஜேபியோட ஒரே எதிரி திமுக தான். அவங்க தான் திமுக மேல எதை காரணம் வச்சு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில இருக்கிற செல்வாக்க குறைக்கணும் என்பது, செல்வாக்கு இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறது பிஜேபியோட அஜெண்டா தான். அந்த அஜெண்டா படித்தான். அதனாலதான் பிஜேபி காரங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க என்ன பேசுறாங்களோ அதையே விஜய் பேசுறாரு. இது ஒரு திட்டமிட்ட சதிதான் என்பதை நான் இந்த நேரத்துல நான் இது சொல்ல நான் கடமைப்படுறேன். ஏன்னா இப்ப இந்த காரணங்கள்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி ஸ்ரீநிதி அந்த ஸ்கூல்ல அந்த பொண்ணு இறந்ததுல இவரு அண்ணாமலை போயிட்டு மதம் மாற்றம் பண்ண சொல்லி நெருக்கடி கொடுத்ததுனால அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு சும்மாவே ஒரு பொய்ய கொளுத்தி போட்டாரு. அதுல ஒரு கலவரானது. அந்த கலவரத்தை அரசு சாமர்த்தியமா கையாண்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராம பாதுகிட்டாங்க. எங்க தப்பு நடந்தது என்ன என்பதை கோர்ட்ல ஆதாரத்தோட கொண்டுட்டு போய் வச்சாங்க. ஸ்ரீமதி விவகாரம். அதே மாதிரி தான் அஜித்குமார் லாக்அப் டெத்ல அந்த பொம்பளை திடீர்னு நிவேதான்னு ஒரு பொம்பளை வந்தா, அந்த பொம்பளை நகை காணும்னு
கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான பதிவு இதுவரைக்கும் வெளியே வரல. ஆனா அஜித்குமார் மட்டும் இறந்துட்டாரு. அப்ப அந்த பொம்பளை யாரு? அந்த பொம்பளைக்கு உத்தரவு அஜித்குமார இந்த மாதிரி விசாரிக்க சொல்லி உத்தரவிட்ட அந்த அதிகாரி யாரு? இது வரைக்கும் இன்னும் அதுக்கு விசாரணை போயிட்டே இருக்கும். திடீர்னு திமுக தான் எல்லாம் பரப்பினாங்க. அதையும் அரசாங்கம் சாமர்த்தியமா கையாண்டு அந்த இது மக்கள் மத்தியில திமுக சரியா தான் நடந்துக்குச்சு அப்படின்ற ஒரு பேரோட வெளியில வந்தாங்க. அதே போலதான் அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வழக்குல, ஞானசேகரன் வழக்குல அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்த 2 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. வச்சாலும் யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி அதிமுகவும் பிஜேபி கூட்டணியும் சேர்ந்துக்கிட்டு அந்த யார் அந்த சார்னு இது பண்ணாங்க. அதை 5 மாசத்துல ஞானசேகரனுக்கு இறக்கும் வரை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. இதே போல பல்வேறு இது திருப்பரங்குன்றத்துல சிக்கரமுந்தர் மலையா, முருகன் மலையா, திருப்பரங்குன்ற மலையா என்று கேட்டு அது அப்படித்தான் மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க. அதையும் திமுக அரசாங்கம் சாமர்த்தியமா கையாண்டு மத கலவரம் ஏற்படாம அதையும் தடுத்துட்டாங்க. இப்படி பிஜேபி தொடர்ந்து திமுக மேல பழிய போடுறதுக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஒவ்வொன்னுலயும் சாமர்த்தியமா கையாண்டு வெளியே ரிலீஃப் ஆகிட்டு வராங்க. அதே போலதான் இந்த கரூர் கூட்ட நெரிசலையும், கரூர் கூட்ட நெரிசல்னு மட்டும் சொல்ல முடியாது, இது விக்கிரவாண்டியில இருந்தே ஆரம்பம் ஆயிடுச்சு. விஜய பிஜேபி வாடகை கூட்டு விஜய் அந்த 2015 புலி படத்துக்கு வருமான வரித்துறை ரெய்டு நடத்தி அந்த இதை இப்ப எடுக்கிறாங்க. நான் சொல்றதை கேக்குறியா இல்ல உள்ள போறியா? இப்படி போன வாரம் அந்த ரெய்டு பத்தி வந்தது, புலி படம் ரெய்டு பத்தி போன வாரம் கூட வந்தது விசாரணை. அப்போ மிரட்டி ரெய்டு விட்டு மிரட்டி இப்ப விஜய் பிஜேபியோட ஏவலாக வாடகை வாயனாக இன்னைக்கு இந்த வேலை, இந்த சட்ட ஒழுங்கு, இத்தனை பேர் அவங்க ரசிகர்கள் இத்தனை பேர் இறந்தது கூட பிரச்சனையா இல்ல விஜய்க்கு. இதுல மீண்டும் தூண்டிவிடும் விதமாக சிஎம் சார், நீங்க வேணா பழி வாங்குற எண்ணம் இருந்தாக்க என்ன கைது பண்ணுங்க, நான் என் வீட்லயும் அலுவலகத்திலயும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் தூண்டி விடமாக பேசுறாரு. அவருக்கு இந்த மக்கள் மீது கொஞ்சம் கூட அவங்க ரசிகர்களை காப்பாற்றணும் எண்ணம் கூட இல்ல. அந்த கரூர் மாவட்ட டிவிகே மாவட்ட செயலாளரோட மனைவி, மதிவண்ணனோட மனைவி, அந்த அம்மா பேசுது, வேணுனே மிதிக்கிறாங்க, ஸ்ப்ரே அடிச்சு விட்டு மயக்கம் விழுவுற மாதிரி பண்ணனாங்க, ஆம்புலன்ஸ்ல போகும்போது என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் ஏறும்போது நல்லா ஏறினாங்க, அவங்க போன விட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, நான் போயிருந்தேன்னா இன்னைக்கு நின்னு பேசிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு அவதூறா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவதூறு பேசுறாங்க. அந்த பொண்ணு, அந்த லேடி பேசுறத காட்டுறேன் பாருங்க. அவங்க ரவுடி பசங்களை உள்ள விட்டுட்டாங்க, ஸ்ப்ரே அடிச்சு எல்லாம் மயக்கம் போட்டு ஒவ்வொருத்தரா விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. விழுந்தனா அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும் எல்லாத்தையுமே தள்ளுறாங்க. நாங்க கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு கொத்தோட அப்படியே சாயறாங்க, வேணும்னே சாயறாங்க, கழுத்துல வச்சு கால் வச்சு மிதிக்கிறாங்க. ஒரே காரணம், ஜிஹெச் போனா என்னையும் முடிச்சு விட்டுப்பாங்க. தெளிவா சொல்றேன், ஆம்புலன்ஸ்ல என்னை ஏத்தி இருந்தாங்கன்னா அன்னைக்கே என்னோட கதை முடிச்சிருப்பாங்க. ஆம்புலன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் உயிரோட தான் ஏத்திருக்காங்க, மயக்கத்துல தான் ஏத்திருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல இவங்க கட்சி மூலியமா ஏதோ பண்ணிருக்காங்க. கை பேசுறவங்கள கைது பண்ணாம என்ன பண்ண முடியும்? வன்முறையை தூண்டும் விதமாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி பேசுறவங்கள கைது தானே ஒரு அரசாங்கம் பண்ணணும். நீ உண்மையிலேயே நல்ல தலைவனா இருந்தாக்க யாரும் அவதூறு பேசாதீங்க. அரசாங்கத்துல விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க, கோர்ட்ல கேஸ் நடக்குது, நம்ம மேலதான் நாளைக்கு இந்த பழி விழும். அதனால யாரும் அவதூறு பேசாதீங்க, நம்ம சட்டப்படி சந்திச்சுக்கலான்னு நீ நல்ல தலைவனா இருந்தா பேசியிருப்ப. நீ நடிகனா இருக்கிறதுனால தான் மீண்டும் தூண்டி விடும் விதமாக பேசிட்டு இருக்கிற. நீ இப்ப பேசக்கூடிய இன்னைக்கு வெளியிட்ட இந்த காணொலிக்கெல்லாம் யாரெல்லாம் ரசிகனுங்க அவதூறு பேசிட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் கோர்ட்ல கை கட்டி நிக்க வேண்டிய சூழல் வரும். இன்னைக்கே 2 பேத்துக்கு 15 நாள் கஸ்டடி கொடுத்திருக்காங்க, ரிமண்ட் பண்ணிட்டாங்க, 15 நாள் ரிமண்ட் பண்ணிருக்காங்க. நீதிபதிகள் இன்றே கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க ஏன் இந்த இடத்தை சூஸ் பண்ணிருக்கீங்க? அவங்க சூஸ் பண்ண இடத்தை பாருங்க, இந்த போட்டோ காட்டுறேன் பாருங்க. இது விஜய் சூஸ் பண்ண இடம், குறுகலான இடம், 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடம் 10,000 பேர் நிக்கிறதுக்கு தகுதி வாய்ந்த இடமா பாருங்க. அதுவே கீழே அரசாங்கம் கொடுத்த இடம், இது எவ்வளவு விரிவா இருக்கு பாருங்க. இவருக்கு வர கூட்டம் எவ்வளவுன்னு தெரியும் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு குறுகலான இடத்தை தேர்வு பண்ணலாமா? அப்ப எதுக்காக தேர்வு பண்ணாங்க? வேணும்னு இந்த மாதிரி பிரச்சனை வரும், அத அரசாங்கத்து மேல உயிரிழப்புகள் வரும், அது அரசாங்கம் தான் காரணம்னு சொல்லி பழி போடணுன்றதுக்காக விக்கிரவாண்டி மாநாட்டுல இருந்து இந்த கரூர்
கூட்ட நெரிசல் வரைக்கும் திட்டமிட்டு சதி செய்து அரசின் மீது பழியை சுமத்துவதற்காக மக்களின் மீது அரசாங்கம் செல்வாக்காக இருக்கிறது. 2026 தேர்தலுக்குள்ள அவங்க மேல ஒரு பழிய போடணும், அரசாங்கத்தின் மீது ஒரு பழிய போடணும்னு விஜய் திட்டமிட்டு செயல்படுறாரு. இது திட்டமிட்ட சதி என்று நான் மிகவும் வன்மையாக விஜயை கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.